சந்தோஷமாவே இருந்தது இல்லையா புருஷனோட? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவர் எனக்கு பிடிக்காது மேடம். கல்யாணம் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன நானு. படிக்கணும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்ன நானு. என்னம்மா எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? போய் அப்பா கிட்ட பேசுங்கம்மா, நான் படிக்கணும். கல்யாணம் ஆசை இல்லாம இப்ப இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட, அது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க மேல. இப்ப நீ என்ன பண்ண போற? அப்போ உனக்கு அவர் மேல ஆசை வந்துருச்சு. அத போன்ல டெய்லி பேசுவீங்களா? நைட் எல்லாம் பேசுவீங்களா? பகல்ல மட்டும் தான் பேசுவேன். என்ன சொல்லுவாரு அவர் உங்ககிட்ட? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கலரா யார் வந்தாலும் பிடிக்குங்க. ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். லுங்கி மட்டும் தான், வேற எதுவும் போடல. அப்ப சித்தியை பத்தி கேட்க மாட்டியா நீ? நான் எதுவுமே வாய் திறந்து பேசவே மாட்டேன். மட்டும் சொல்லிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஓகே தானே? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? இதெல்லாம் நம்ம சொசைட்டில நம்ம சமுதாயத்துல ஏத்துக்க முடியுமா? இல்ல நீ பண்ணினது சரின்னு நினைக்கிறியா? சத்தியமா தெரியாது சார். எங்கேயாவது போயிடலாம் வா அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பயும் வரமாட்டேன் தான் அன்னைக்கு சொன்னேன். நான் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு காலைல விழுந்தாங்க. எல்லா ரெண்டு பேரும் பழகிறது பேசிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எங்க சித்திக்கு தெரியும் முக்கியமா. தெரிஞ்சா மனசு என்ன பாடுபடும். அப்படியே துடிச்சு போயிட மாட்டானா துரோகி. எல்லாம் தெரியும் பண்ணுங்கடா நுண்ணையலா.